ரைட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரே ப்ராப்ளம்ல இருக்க லீட் கோட்ல மேக்ஸிமம் ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பேர்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் பார்க்க போறோம். மேக்ஸிமம் ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பேர்ஸ்னா அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் அது மேக்ஸிமமா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமமா ஒரு டிஃபரன்ஸ் எப்படின்னா, இப்போ 1,2,3,4ன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுல மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க லோயஸ்ட் வேல்யூல இருந்து ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க மேக்ஸிமம் ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இவங்க ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் டூ பேருக்கான ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏ பி சி டிங்கிற ஒரு டூ ப்ராடக்ட் பேர் இருந்துச்சுன்னா அதோட ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஏ ஸ்டார் பி மைனஸ் சி ஸ்டார் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு மேக்ஸிமம் ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோயஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணாதான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ இங்க எக்ஸாம்பிள்ல நம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லிஸ்டா கொடுத்துருக்காங்க. அது இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஆனா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நம்ஸை நம்ம சார்ட் பண்ணிடலாம். ஸோ நம் ஸ்டார்ட் சார்ட் ஆஃப் அப்படின்னு சார்ட்னு கொடுத்துட்டா நமக்கு இன்க்ரீசிங் தான் டிக்ரீசிங் ஆர்டர் போகும். இப்ப நம்ம ப்ராடக்ட் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் நம்ஸ் ஆஃப் minus one index தான் லாஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? minus one index multiple of nums of minus 2 minus nums of 0th index multiple of nums of 1. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோயஸ்ட் வேல்யூ தானே மைனஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் ஒன் இண்டெக்ஸ் லாஸ்ட், அதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் மைனஸ் டூ. இதுதான் ஹையஸ்ட் வேல்யூவோட பேர். இது 0th index அண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் லோயஸ்ட் வேல்யூவோட பேர். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் அக்செப்டட் ஆயிரும். ஓகேங்களா? ஆன்சர் அக்செப்டட் ஆயிருச்சு. அவ்வளவுதான். இது ஈஸியா டூ லைன்ல யூஸ் பண்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அதை சார்ட் பண்றோம். சார்ட் பண்ணிட்டு ஹையஸ்ட் பேர் மைனஸ் லோயஸ்ட் பேர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். தேங்க்யூ டு ஆல்.